பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு குயிக்காக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி எங்கேயுமே இருக்காது, ஏன்னா இதை நானே கண்டுபிடிச்சது. இந்த சம்மர் முடியறதுக்குள்ளே இந்த ரெசிபியை பார்த்தோன்னே ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு ஒரு ஜூஸு ட்ரிங்க் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நன்னாரி சர்பத் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது யாரும் ட்ரை பண்ணதில்லை, நான் தான் ஒரு புது விதமாக ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. நன்னாரி சர்பத் ஊற்றினோன்னே அதே அளவு ரோஸ் மில்க் ரெசஸ் இருக்குல்ல, அதையும் ஊற்றிக்கலாம். சிரப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ லெமனை புழிஞ்சிக்கலாம். நான் ஒரு லெமன் புழிஞ்சிருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாதியோ ஒன்றோ ரெண்டோன்னு கலந்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இனிப்பு வேணும்னா சுகரு இல்லை நாட்டு சர்க்கரை இல்லை தேன் கூட கலந்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்கும். நன்னாரி மட்டும் இல்லாமல் ரோஸ் மில்க் சிரப்பு ஊற்றும் போது சூப்பராக இருக்கும். அதுதான் ஒரு கிளாஸ் எடுத்துப்போம். கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸை போட்டுக்கலாம். ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருக்க இந்த ட்ரிங்கை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் நம்மளோட இந்த வெயிலுக்கு இதமான ஒரு ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஒரு 11 மணிக்கோ இல்லை சாயங்காலம் ஈவினிங் ஒரு 4 மணிக்கோ கூட பசங்க ஈவினிங் வந்தோடனே நீங்கள் கலந்து தரலாம். ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பாபா ஃப்ரெண்ட்ஸ்.